சொல்வதெல்லாம் உண்மை. பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் நடுத்தருவில் விட்டுட்டு பொண்ணு வயசுல இருக்கிறது ஒரு பொண்ணை ஏமாத்தும் போது மனசு இந்த வயசுல தப்பு பண்ணலாம் மேடம். என்னால கேட்க கூட முடியல நீ சொல்றது போய். சொல்லுங்க. திருவண்ணாமலேருந்து வந்திருக்கிறேன் மேடம். என் பேர் சாந்தி. எங்கள் வீட்டுக்காரர் லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணேன். 28 வருஷம் 29 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. 4 பசங்க எனக்கு, 2 பையன் 2 பொண்ணு. இப்போ கொஞ்சம் தவறுதலாக துரோகம் பண்ணிட்டார் எனக்கு. என்ன வேலை பண்றாரு உங்க வீட்டில்? அவர் சித்தா மருத்துவம், நாட்டு வைத்தியம் பண்ணுவார். இப்போ நடு சென்டரில் அவங்க தங்கச்சி கொஞ்சம் அண்ணன் வேணை மாற்றி, என்னத்துக்கு நீ இப்படிலாம் கஷ்டப்படுற போகிற, உன்னுடைய சந்தோஷம் ஏதோ நீ அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நொஞ்சிடுச்சு. அவர்கிட்ட அவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டு பசங்களை காப்பாற்றி நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அவங்க ஊரில் போய் காலை வச்சாரு, எனக்கு முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? என்னாச்சுன்னா இப்போ ஒரு பொண்ணை கண்டிஷன் பண்ணி வச்சு அவர் என்னை எனக்கு துரோகம் பண்ணிட்டார். இப்போ 2 மாதமாக தான் எனக்கு தெரியும். இதில் கன்னியாகுமரியில் இருந்தாங்க. தகவல் தெரிஞ்சு கன்னியாகுமரிக்கு போனேன். போய் ஃபாட்லேயே ரூம்லேயே பிடிச்சிட்டேன். பசங்க என்ன பண்ணாங்க? பசங்க ஒருத்தன் டிரைவராக இருக்கிறான், கார் டிரைவராக இருக்கிறான். ஒரு பையன் காலேஜ் முடிச்சு இப்போ தான் கம்பெனியில் 7500 ரூபாய் அவனுக்கு சம்பளம். அதை தான் வாங்கி இப்போ குடும்பத்தை மீட்டிங் பண்ணுறான். இவர் இப்படி இந்த 2 மாதமாக சுத்தமாக வருமானமே கொடுக்கறதில்லை. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு என்ன ஊர்னே எனக்கு தெரியாது. இது எப்படி பழக்கானதே எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே? ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது ஒன்று அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த பொண்ணு 24 25 சொல்லிச்சு. உங்களுக்கு? எனக்கு 42. உங்கள் புருஷனுக்கு? அவருக்கு 50க்கு மேலே 52 53 இருக்கும் மேடம். யார் இதில் டிரைவர்? தெய்வம் தான் எங்கள் பெரிய பையன். நீங்கள் பிசிஏ முடிச்சது. என்னப்பா ஆக்சுவலி பிரச்சனை? ஆக்சுவலி நாங்கள் சாவத்தான் பெற்று. ஏன்பா? இதுக்கு மேலே வாழ்க்கையே வேஸ்ட். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? வெளியே போக முடியல. தெருவில் நடக்க முடியல மேடம். ஒன்றாச்சுங்களா, இந்த தப்பு ஒன்றாச்சுங்களா, தர்மபுரி சீட்டு போட்டார். தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவ பணம் எதுக்குன்னு நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் கேட்க வச்சு இவர் மாறிட்டாங்க, மெயினை மாற்றி விட்டாங்க. தங்கச்சி போனா ஊர் ஜனம் என்ன சொல்லு, உங்களால அப்படியே ஒரு மாதிரியா பஞ்சாயத்து வச்சு எங்களை அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. ஏன் உங்க அம்மா போய் ராஜா விட்டு சம்பாதிச்சு கொடுங்க கடத்தை, ஏன்டா எங்கிட்ட வந்து கசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு யாரு கடன் வாங்கியிருக்காங்க? எங்க பணத்தை கேட்க எங்க பணத்தை கேட்க போகுது. அப்பா கூட இருப்பேன். அப்பா கூட நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டேன் மேடம். நான் 10th நின்று அப்பா கூட கார் ஓட்டிக்கிட்டு அவருக்கு எல்லா ஒர்க்லேருந்து எல்லாமே நான் தான் மேடம் பண்ணி விடுவேன். சீட்டு ஒன்று போட்டேன் மேடம். ஒவ்வொரு சீட்டாக எடுத்து மொத்தம் 20 லட்ச ரூபா எடுத்து அவங்க அண்ணன் கொடுத்துட்டாங்க மேடம். பாப்பா கல்யாணத்துங்களுக்கு போட்டு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட நாங்கள் கடன் வாங்கி தான் மேடம் செஞ்சோம். நாங்கள் சரி, யாரு கடன் வாங்கினாங்க? எங்கள்கிட்ட இருந்து அவங்க வாங்கினாங்க. எங்க சீட்டு வீட்டுக்கு போட்டோம் மேம். இல்ல சீட்டு போட்டது யாரு போட்டாங்க? எங்க அப்பா போட்டார் சீட்டு. உங்க அப்பா தானே போட்டாரு? எங்க அப்பா போட்டார் அப்ப சீட்டு. நீங்க எதுக்கு அவங்க அண்ணன் என்ன பண்ணாரு, சரி நான் எடுத்துக்கண்டா கடைசியில முடியும் போது தரண்டா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை முடியும். நீங்க ஏன், உங்க அப்பா தானே சீட்டு போட்டாரு, அப்ப நீங்க ஏன் கடனை எடுத்துக்கிறீங்க? அவர் பாத்துக்கிட்டோம். கடை எங்க அம்மா தானே வாங்கினாங்க. நாங்க வாங்கின மேடம். மேடம் வாங்கி அம்மா பேர் திருவண்ணாமலையில் மேடம் என்ன நம்பி தான் கடன் கொடுப்பாங்க, இவரை நம்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால கடன் எல்லாம் நான் தான் முன்னே நின்று வாங்குறேன். அதை கேட்டா எங்க அண்ணன் கொடுத்தாதான் நான் கொடுக்க முடியும். சாவரியா சாவ. நீங்க எதுக்கு கடன் வாங்கி பாப்பா கொடுத்தீங்க? கல்யாணம் நம்பிக்கை தான் பண்ணல. மேம். பாப்பா கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாச்சு? பாப்பா கல்யாணத்துக்கு 7 லட்ச ரூபா ஆச்சு. ஏற்கனவே இவர் சீட்டு கட்டாத வந்துவாரு. அப்பப்போ 50 20 30 50 இப்படி வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன். எனக்கு தொழில் நடக்கல, சீட்டு கட்டணும், நீ வாங்கி கொடு. இப்படியே ஒரு 5 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டேன் அவருக்கே. கடை சுற்றி நான் வந்தோடனே வாங்கி கொடுத்துறேன். இப்போ இவரை திசை மாற்றி அந்த பொண்ணை செட் பண்ணி விட்டு எங்கள் நாத்தனார் காசு கேட்காத அளவுக்கு இவரை தலைமறை வாங்கிட்டாங்க. இவரை மேட்ருத்து இவரை காசு நீ கொடு, எனக்கு செலவு காசு இல்லை உங்க வீட்டில் போட்டு அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்லி அந்த பொண்ணு ரூம் எடுத்துறேன், நான் எல்லாமே பண்ணித்தரேன். அந்த பொண்ணு எல்லாம் என்கிட்ட சொல்லுது, நான் ரூம் எடுத்துறேன். எங்க அண்ணன் அந்த புக்கு நான் எங்க அண்ணன் கூட வச்சுக்கோமா, அங்கே எங்க அண்ணன் நிம்மதி இல்லைம்மா, எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க, நீயாச்சும் அண்ணன் பத்திரமா வச்சுக்கோமா, சந்தோஷமா வச்சுக்கோமா. இவ்வளோ பெரிய பசங்க, எனக்கு 24 வயசாவது, எனக்கு 26 வயசாவது, என் தங்கச்சி 23 வயசாகுது, இன்னும் தங்கச்சி 15 வயசாகுது. பேர பிள்ளைங்க இருக்கு, 3 பேர பசங்க இருக்குது மேடம். எனக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தேவையா? பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, தலைக்கு மேலே நம்மளுக்கு இது மேடம். அப்படி மீறி கேட்டாக்கா எனக்கு உங்க அம்மாவில் தானே இந்த மாரி வந்தேன் நான் அப்படின்றாங்க மேடம். அது என்ன மேடம்? காசு கேட்டா தப்புன்றாரு மேம். கடங்காரங்க என்னுடைய கஷ்டம் எங்கள் வீட்டுக்கு தானே சொல்ல முடியும் மேடம். நான் அதை காது கொடுத்தே வாங்க மாட்டேறாரு. இப்போ என்ன சொல்கிறேன், அவங்க கொடுத்தா தானே வாங்கி கடத்த கொடுக்க அவங்க முடியும். ஏமாத்திட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், சம்பாதிச்சு கட்டுறேன். நீ சம்பாதிச்சு கட்டுற மாதிரி இருந்தால் ஏன் இனிமேல் தப்பு பண்ண போகிற? எங்கே சம்பாதிச்சு கட்டலாம், சரி வாப்பா, யாரா ஒருத்தர் பிள்ளைங்க யாரா ஒருத்தர் வாங்க, நம்ம போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
இவர் இதுக்கு மேலே சம்பாரிச்சு கடத்த அடிப்பான்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க. ஏன்னா இப்போ அந்த வந்து பணம் வந்தா எதனா எங்களை ரிலீஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு முட்டி என்ன போச்சு ரிலீஸ் ஃபுல்லா. பண்ணலாம் மேடம்? நான் தெருவு வந்து மூலைல நான் எதனா போனா சட்டையை பண்ணிக்கணும்னு எங்க பிடிக்கிறாங்க. சின்ன பொண்ணு பயப்படுது. அப்போ டார்ச்சர் உங்களுக்கு கடன் தொல்லை தான் ரொம்ப கடன் ஜாஸ்தி. தொல்லை. கடன் தொல்லை அதே தலைக்கு நேரத்துல மீறி இவர் போச்சு. வந்து எனக்கு கொஞ்சம் சதி பண்ணிட்டார். இப்ப எல்லாம் இந்த பொண்ணு தேவையா சொல்லு பார்க்கலாம். அவங்க தங்கச்சி 1000 24 சொல்லிட்டேன் வயசு தான் மேடம் அந்த பொண்ணுக்கு. அவர் 24 வயசு தான். எனக்கு 27 வயசுல பயங்கரம் நான் அவர் அந்த வயசுல தப்பு. மானமா இருக்குதுன்றாங்க உண்மையிலே மேடம் பசங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே கன்னியாகுமரி போக போய் 20 முடியல வருஷம் மேடம். class தலை குமிஞ்சு நினைவு கன்னியாகுமரி செத்தலாம் போனோம் போல மேடம். இருக்குது. என் தங்கச்சி அழுவுறா ஸ்கூல்ல, தேம்பி தேம்பி வர. என்னால ஒண்ணுமே புரியல எனக்கு. இன்னைக்கு என்ன அனாதை கேட்டு உனக்கு கிடைச்ச வாழ்க்கை நீ தேடிக்கணும் போல. எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கம்மா? ஒரு 4-5 பேர்கிட்ட வீட்டு அடமானம் போட்டுக்கிறேன் மேடம். இப்போ பாப்பா கல்யாணத்துக்கு 7 லட்ச ரூபாய் ஆச்சு மேடம். இதெல்லாம் சேர்த்து நீ அதை வாங்கி வந்து கொடுத்துட்டு நான் ரிலீஸ் பண்ணிட்டு கூட நீ எங்கன்னா போ அப்படின்னு கூட சொல்லிட்டேன். அவங்க மொத்தமா எவ்வளோ வரணும்? மொத்தம் 20 லட்சம் வரும் மேடம். எங்கள் பணம் 20 லட்ச ரூபா வந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். சந்தோஷமாக இருக்கும் மேடம். எங்கள் பணம் தான் எனக்கு கேட்டேன். மற்ற சொத்துக்கு எனக்கு ஆசைப்படலைங்க மேடம். நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன் மேடம் அப்பா கூட. 20 லட்சம் அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆமாங்க கொடுத்துட்டு மேடம். சீட்டு எனக்கு போடுறோம். கொடுத்த எல்லாம் சீட்டு 10 வருஷமா போட்டுன்னு வந்தோம். 10 வருஷமா அந்த சீட்டு கட்டின்னு வந்தோம் மேடம். ஆழ வைத்த கட்டி சாப்பிட முடியாத ஹாஸ்பிட்டல் கூட நாங்கள் அவ்வளோ போக மாட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிள்ளைங்க இருக்குது, 4 பசங்க இருக்குது. எதுக்கு அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுத்தாரு? எனக்கு சீட்டு கஷ்டமா மேடம். இருக்குது. நீ கொடுப்பா ஆ. நான் தந்துடுறேன். உன் பாப்பா அவங்க கல்யாணத்துக்கு அண்ணனுக்கு பிரச்சனை இருந்துச்சு மேடம். அதனால எங்க அப்பா என்ன பண்ணாங்க, சரி அண்ணன் சரி, பிரச்சனை அண்ணன் பண்ணி நம்ம கொடுத்துருவாரு. சீட்டு அவங்க எப்பவுமே அம்மா- லாஸ்ட்டாக தான் எடுப்போனாங்க. அதனால வந்து லாஸ்ட்ல எடுத்துக்கலாம் சொல்லி அந்த பணத்தை எல்லாம் முன்னாடியே அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அம்மா அவங்க பணம் தங்கச்சி கேட்க போனாக்கா இல்ல இப்ப சீட்டு எங்களால ஒண்ணும் முடியல, எல்லாம் எங்க வீடு அந்த விற்கணும் சீட்டு ஒன்றும் முடியல அப்படின்னு. முடியல முடியல அப்படி கீத்த வச்சுருக்காங்க. இவரும் சரி அண்ணன் போய் சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லி நம்பி நம்பி அப்படியே வந்துட்டாரு. 10 வருஷம் எப்படி சீட்டு போடுவாங்க? அங்க வந்து 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இப்படி தான் மேடம். அப்படிதான் போடுவாங்க. இப்போ திசை மாற்றி விட்டுட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர். அந்த காசை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு தான் இப்போ திசை மாறி இவரை எங்கள் மேலே இருக்கிற பாசத்தை பையன் மேலே பொண்ணு மேலே என் எங்கள் சின்ன பாப்பானா எங்கள் சின்ன பொண்ணுனா உயிர் அவருக்கு. இவ்வளவு உசுரா இருப்பாரு. ஏமாலையும் சின்ன பாப்பா மேல அவ்வளவு உசுரா இருப்பாரு. இப்பெல்லாம் என்னென்ன வார்த்தை கூட என்னன்னு கூட அப்பாவுக்கு பிடிக்கிற கேட்கறது. மாதிரியா இருக்குது. என்னன்னு கூட சரி, நீங்க கேட்கறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களை சரி கூப்பிடுறேன். எனக்கு நல்ல ஒரு சரி. வழி சொல்லுங்க கொஞ்சம் மேடம். வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். உங்க பேரு? பர்சன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வியாபாரம் பண்ண ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு அதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு கம்பெனிலலாம் வேலை பார்த்தார். எல்லாமே போயிடுச்சுன்ட்டு வியாபாரம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வியாபாரம் பார்த்தார். நான் சின்ன வயசுலேருந்து படித்ததெல்லாம் ஹாஸ்டல் தான். படித்தது வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டல் தான். ஒரே பொண்ணா நீங்க? இல்லை மேடம், எங்கள் அக்கா ஒன்று, நான் ஒன்று, எங்கள் அண்ணன் தம்பி, மொத்தம் 4 பேர் இருக்கோம் வீட்டில். அப்புறம் இந்த மாதிரி ஹாஸ்டலில் படித்து அப்புறம் இப்போது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். லவ் மேரேஜ் பண்ண உடனே பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் அவங்கக்கிட்ட ஒரே அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, கழுத்தில் காலை வச்சு மிதிக்கிறது, வயிற்றுல சவுட்டுறது, பின் எடுத்து கீறுறது, அது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. டார்ச்சர் பண்ண இதுலாம் என்னால் தாங்கலை. போட்டு அடிக்கிறது, எனி டைம் கஷ்டப்படுத்துனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன செய்யறது எதாவது செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை பிறந்து 10ஆம் மாதத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் எத்தனாவது வயசுல கல்யாணம் பண்ணீங்க? ஒரு 20 இருக்கும். என்ன படிச்சீங்க? நான் பிஎஸ்சி நர்சிங் டிஸ்கண்டினியூ மேடம். பிஎஸ்சி நர்சிங் டிஸ்கண்டினியூ. ஏன் டிஸ்கண்டினியூ? டிஸ்கண்டினியூனா எனக்கு வீசிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால என்னால் ரொம்ப இது பண்ண முடியாது, ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்ண முடியாதுன்ற ஒரு இது. வீசிங் ப்ராப்ளம் ஹாஸ்டலில் இருக்கும்போதே 2-3 டைம் வந்துருச்சு. வந்தவுடனே ஹாஸ்டலில் எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு ரொம்ப இதுவாக இருக்கா, வீக்காக இருக்கா, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து 1 வருஷம் நல்லா தான் இருந்தேன், ஒழுங்காக தான் இருந்தேன் எல்லாமே. அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு சரி, குழந்தைக்கு 10 மாசம் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நார்மலாக வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மாலாம் வந்து என் மேலே வந்து கொஞ்சம் கோவம். அந்த கோவம்னா என்னென்னா, இந்த மாதிரி வந்துட்டாலே அப்படின்ற ஒரு கோவம். இது மாதிரி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு லைஃப் சரியில்லைன்னு வந்துட்டா. அவள் சின்ன வயசுலேருந்து படித்தது ஹாஸ்டல் தான், அவளுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லைன்ற ஒரு கோவம் என் மேலே திட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை வந்து என்னென்னா நீ இது மாதிரி போயிட்டியே அப்படின்ற ஒரு கஷ்டன்றது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது சென்னைக்கு வந்துடணும் இடையில. அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் அப்பாவுக்கு. அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு வீசிங் ப்ராப்ளம்னால சென்னையில் தான் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கணுன்ற அப்பாவுக்கு ஒரு இதில் சென்னைக்கு வந்துடணும். அப்போ வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்பா. வியாபாரம் பண்ணும்போது இவர் வந்து கோவலம் இருக்குல்ல, கோவலத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து பேசிட்டு இருந்தார். கோவலத்தில் என்னத்துக்கு பேசினாரு? பேசுனாங்கன்னா இவர் சித்த மருத்துவர், சித்த வைத்தியம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி பேசியிருந்தார்.
அது வந்து உங்கள் ஊருக்கு வந்த வியாபாரம் ஆகுமா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தேன். நான் அப்போ கூட கேட்டேன், தேவையில்ல அனாவசியமான அந்த ஆளுங்க. சித்த வைத்தியருக்கு என்ன வயசு? அவருக்கு என்ன வயசுன்னு எங்கள்கிட்ட சொல்ல. அப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் இதுக்கு வந்துட்டாங்க, கன்னியாகுமரிக்கு வந்துட்டாங்க. வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. ரூம் எடுத்து தங்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போக இருந்தது. அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு வயசு பொண்ணு வீட்டுல எதுக்கு வந்து தங்கினாரு? வீட்டுக்கு வந்து தங்குறதுன்னா கூட வந்து நான் பிஎஸ்சி நர்சிங் தானே படிச்சிருக்கேன். எனக்கு இது ஒரு ஃபீல்டு கற்றுக்கிட்டேன்னா நல்லா சம்பாதிக்கலான்ற ஒரு ஃபீல்டு எனக்கு. ஏன்னா அதில் நம்ம நல்லா சம்பாதிக்கிறாங்க. 5000 10,000 ஒரு இதுக்கு போனால் அப்படி சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு இதுவில் சரி அப்பா சொன்னார், நீ போய் கற்றுக்கோ அப்படின்னு தான் சொன்னார். கூப்பிட்டு போகிறது தங்குறது அது மாதிரி இந்த மருத்துவ பேக்ரவுண்டு கிடையாது, ஜோதிஷம் பார்த்துட்டு அப்படியே சித்த வைத்தியம்னு சம்பாதிக்கிறதுக்காக வருது. அப்போ நம்ம மக்கள் நம்ம எல்லாம் எவ்வளோ முட்டாளுங்க. சித்த வைத்தியங்கிறது வந்து ஒரு பரம்பரை தொழில், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கூட கேவலப்படுத்துறது. அது மாதிரின்ற ஒரு இது வந்துட்டார். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நாள் பட என்னை ஒரு டைம் கம்பல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் முடியாதுன்னு சொன்னேன்னே கம்பல் பண்ணாங்க. யாரு? அவர் கம்பல் பண்ணார். என்ன கம்பல் பண்ணாரு? இது மாதிரி நீ இருக்கணும் 6 விஷயத்து கம்பல் பண்ண உடனே இன்னும் ஒரு டைம் இடித்து தள்ளி வாயெல்லாம் இடிச்சு ஒரு டைம் ரத்தம் வந்துச்சு வாயில். அப்போ வீசிங் மாதிரி வந்துச்சு. அதனால வீசிங் வந்தோடனே மூச்செல்லாம் திணற ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஃபஸ்ட் டைம் அது மாதிரி ஆச்சு. செகண்ட் டைமும் அது மாதிரி பண்ணேன். 3வது டைம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணுற லெவல் ஆயிடுச்சு. அட்மிஷன் பண்ணோடனே அவங்க வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, என் பொண்ணுக்கு சீரியஸாக இருக்குது, நீ வெளியே கிளம்புப்பா சொல்லிட்டார். அப்போ என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டார், விட்டு போகல, அந்த நிலமையில விட்டு போகாத உடனே எனக்கு வந்து என்னடா நம்மளை விட்டு போக மாட்டுறாங்க, என்னத்துக்கு நம்மளை விட்டு போக மாட்டுறாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மளை விட்டு போக மாட்டாரு அப்படின்ற ஒரு இது எனக்கு. நான் என்னை விட்டு போக வேண்டியது தானே. அப்போ கூட 25,000 ரூபாய் ஆச்சு செலவு பண்ணாங்க. அவங்களே செலவு பண்ணும்போது நான் கேட்டேன், என்னத்துக்கு எனக்கு செலவு பண்ணுறீங்க? ஏன்னா நான் யாருன்னே தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாமையே உன் வீட்டில் வந்து உட்காந்தாரு? வீட்டில் வந்து உட்காரல மேடம். ஃபர்ஸ்ட் இதுவில் இது பண்ணிட்டு இருந்தாரு. இதான் சொன்னேன், வீட்டில் வந்து உட்காந்து. வீட்டில் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வீட்டுக்கு வராது, இருக்கிறது போயிடுறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் தங்குவார், போயிடுவார். அதுக்கப்புறம் ரொம்பலாம் தங்க வைக்க மாட்டாங்க எங்கள் அம்மா அப்பாலாம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவொடனே வெளியே செருப்பு கழட்டி அடித்து வெளியே அனுப்புகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அசிங்கமாக கேட்டார், எங்கள் அப்பாவும் அசிங்கமாக கேட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. வெளியே போன்னு சொன்னோடனே இவங்க தங்கச்சி என்கிட்ட கான்டாக்டில் இருந்தாங்க. என்ன கான்டாக்டில் இருந்தாங்க? கான்டாக்ட்னா என்கிட்ட என் ஃபோன்லேருந்து அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன். நான் சொன்னேன், என்னாலாம் இப்போலாம் முடியாது. நான் இப்போ சொல்லிட்டேன், நான்லாம் வரமாட்டேன். அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் சென்னையில் ஹாஸ்டல் தான் வச்சு நடத்துகிறேன்னு சொல்கிறப்போ, ஹாஸ்டலில் நீ வந்து தங்குற மாதிரி தங்கு, அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் போட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. 1 மாதம் 2 மாதம் போட்டுனா அவங்க அண்ணனுக்கு வீடு எடுத்து வச்சு அவங்க அண்ணன் அட்வான்ஸ் கட்டி என்ன. ஆனால் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ சொல்லலை. எனக்கு அந்த விஷயமே தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டலுக்கு நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்குன்ட்டு ஆப்ரேஷன் மெட்ராஸில் தான் பண்ணுவார். மெட்ராஸ்க்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த பிரச்சனை வேறு நடந்துருச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு கஷ்டம், நம்ம பொண்ணு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் மெட்ராஸ்க்கு வந்து எங்கள் அப்பா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி மெட்ராஸ்க்கு வந்துட்டார். உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? இல்லை மேடம், நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் போகணுன்னு நான் நினைக்கல மேடம். அவங்க கூட யாரும் நினச்சி போகிறது கிடையாது. நான் சொன்னேன் அப்போ கூட, வேண்டாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு அவசியம் இல்லை, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கா, எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குறாங்க. அப்போ கூட நான் நல்லா திட்டினேன். ஏன் இது உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன உங்கள் ஸ்டேஜ் என் ஸ்டேஜ் ஒத்து போகுமா, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படியே கேட்டேன். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியும். சரி, அப்புறம் எப்போ ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கிட்டது வந்து இவங்க தங்கச்சிலாம் பேசுனாங்களே, அதுக்கப்புறம் தான் எங்கள் தங்கச்சிலாம் சொன்னாங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், ஹாஸ்டலில் தங்குற மாதிரி தங்குன்னு சொன்னாங்க. சரி, கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கின்னு அது வந்து சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா, இங்கே வா, உங்க தங்கச்சி வீட்டுக்கு வா, அப்புறம் கல்யாணம் பண்ணி. எதுக்கு? தங்கச்சி வீட்டுக்கு ஒழுக்கமான ஆளானா குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? சரி, அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு எந்த இது இருந்தாலும் ஒரு 6 மாதம் போட்டும் நானே வீட்டில் சொல்லிக்கலாம். ஏன்? அவங்க தான் சொன்னாங்க மேடம். எங்க போச்சு புத்தி? நான் சொன்னேன், நான் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இவங்கன்னா சும்மா இருமா, இது இல்லை, உண்மை பேசுறேன்னா பேசலன்னா பேசாதே.
அதான் உண்மை மேடம். இதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போனேன். ஹாஸ்டல் போயிட்டு ஒரு நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்தாங்க. அவங்க அண்ணன் கூட அனுப்பிட்டாங்க. அவங்க பணம் கேட்டாங்க. பணம் கேட்டாங்களா, அது உள்ளே போய் பேசிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க பணம் கேட்டாங்க. என் தங்கச்சி பணம் கேட்டா. பணம் கேட்டேன்னு சொன்னோடனே ஹாஸ்டல் அப்புறம் அவங்க வாங்கினாங்களா என்னன்னு தெரியாது. அவங்க பணத்துக்கோசரம் இவ்வளோ பண்ணாங்களேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ணன் கூட எங்கே அனுப்பிச்சாங்க? அண்ணன் கூடனா அண்ணன் கூட வியாபாரத்துக்கு. என்ன வியாபாரம்? இந்த இது சித்த மருத்துவருக்கு. எங்கே அனுப்பிச்சாங்க? கன்னியாகுமரிக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பி நான் தான் வியாபாரம், நான் தான் இறங்கி கேஸ்லாம் கேட்பேன். இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவங்க எங்கே இருக்காங்க, அதுக்கப்புறம் இது கை கால் நடக்க முடியாதவங்க எங்கே இருக்காங்க, அதெல்லாம் கேட்டு நான் தான் போய் பேசுவேன். எங்கே போய் தங்குவீங்க? ரூம் எடுத்து தங்குவோம் கன்னியாகுமரியில். ரூம் இவங்க ஆரம்பத்துலேருந்து ரூம் எடுத்து தான் தங்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம்லாம் ஆரம்பத்துலேருந்து இவங்க ரூம் தான். நீ எதுக்கு அவரோட போனேன்? அவரோட போனேன்னா இவங்க சொன்னாங்க, நீ போ, எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் நாள்ல தனியாக வீடு எடுத்து வைக்க சொல்கிறேன். சேர்றது முழுவதும் தப்பான விஷயம். எவ்வளோ நடந்தாலும் உங்களுக்கு உங்களை பாதுகாத்துக்க தெரியாது. முட்டாள்தனமா தான் செயல்படுவீங்க. என்ன தெரியுமா சொன்னார், கல்யாணம் ஆகலன்னு சொன்னோடனே தான் ஆம்பளை அப்பா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுல எங்க வீட்டுல வந்து நான் சொல்லிட்டேன். எவ்வளவு நான் சொல்லிட்டேன் மேடம், கல்யாணம் ஆகலன்னு தெரியுதா. உனக்கு எதுக்கு ஹாஸ்டல்ல போய் இருந்தீங்க? ஹாஸ்டல் போனேன்னா ஹாஸ்டல்ல போய் இருந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட அம்மாட்ட ஏன் அதை மறைச்சு வச்சீங்க? மறைச்சது இவங்க தான். ஒரு நிமிஷம், இவங்க எதுவுமே சொல்லல. இவங்க அவரோட எதுக்கு நீ கன்னியாகுமரி போன? கன்னியாகுமரினா வியாபாரத்துக்குன்னு கூப்பிட்டு போனது. என்ன வேலைக்குன்ட்டு வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு சம்பளம் உனக்கு இவ்வளவு கொடுத்துட்றேன், வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தோம்ல அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு அதை எவ்வளோ சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கிறதுலாம் அவங்க ஒய்ஃப்ட தான் போச்சு. அந்த காசு நான் எடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் 5000 10,000 20,000 ஒரு இடத்துல. ஒய்ஃப் இருக்கிறதே தெரியாது சொன்னேன். ஒய்ஃப் இருக்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். அவங்கள ஆன்டின்னு கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஆன்டின்னு கூப்பிட்டேன். அவங்க பிள்ளைங்கள அண்ணன் கூப்பிட்டேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அண்ணனுமே தெரியாது. நீ பாவம் பொண்ணு. இல்ல மேடம், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவர் கூட என்னத்துக்கு நான் போயிருக்க போறேன். எங்க வீட்டிலே கேளுங்க, தெரிஞ்சிருந்தா. அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி சின்ன சின்ன பசங்க இருக்கு அப்படின்னு. யாரு சொன்னாங்க? அவங்க லட்சுமி. என்னால கேட்க கூட முடியல நீ சொல்றது போய். எனக்கு கேட்கவே வேண்டாம். இதான் மேடம் நடந்தது. ஏன்னா வந்து நான் இவ்வளோ இது பண்ணிட்டேன். என்னை வந்து அடிச்சு ரொம்ப சித்திரம் பண்ணாங்க. இதான் நடந்தது. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. டார்ச்சர் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? உங்க வயசுல பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் மேடம் அவங்க கூட போயிருக்க போறேன். தெரிஞ்சிருந்தா நான் முறை இல்லாத எதுக்கு ஒரு தெரியாது. அப்பா அம்மா கூட ஒழுக்கமா இருக்க வேண்டியதானே? எங்க அப்பா அம்மா கூட தான் இருந்த மேடம். ஹாஸ்டல்ல போய் இருக்கிறது, கால்ல விழுறது. அவர் கூப்பிட்டா நீ போயிடுவியா? நான் போல. அப்ப கூட நான் போல. நான் என்ன தெரியுமா, அப்ப கூட அவங்க கிட்ட நான் சொல்றேன் 2 வருஷம் ஆகட்டும், பாக்கலாம், வெயிட் பண்ண சொல்லுங்க, பாக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவங்க லட்சுமி அக்கா நான் சொல்றேன், உட்காந்து நான் சொல்றேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்ல உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அப்புறம் கடைசியில எப்ப தெரிஞ்சதுன்னா இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, இவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில இருக்கும்போதா? கன்னியாகுமரியில இருக்கும் போதெல்லாம் கன்னியாகுமரியில இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு மாதிரி அங்க வந்தாங்க. வந்து அடிச்சாங்க. அப்பதான் நான் சொன்னேன் ஆன்டின்னு சொன்னேன். யாருமா? இவருடைய பொண்டாட்டி நானு, நீ எப்படிமா ஆன்டின்னு கூப்பிட்றேன்? இவருடைய ஒய்ஃபா? அப்பதான் நான் அழுதேன். இவரெல்லாம் சொல்லவே இல்லை. இவங்களை அண்ணன் கூப்பிட்டேன். அண்ணனா? என்னம்மா இவருடைய பசங்க எங்களை அண்ணன் கூப்பிட்றேன். அப்ப கல்யாணம் பண்ணிட்டியா நீ? கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாம எதுக்கு அவரோட போயிருந்த? கல்யாணம் பண்ணலன்னா அவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லது இவங்க. பண்ணி வைக்கிறேன், 2-3 மாசம் போட்டோம், நானே பண்ணி வைக்கிறேன். நான் என்ன தெரியுமா சொன்னாங்க, வீடு எடுத்து தங்க வைக்கிறேன், உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. என்ன அவங்க பணத்துக்கோசரம் என்னை சூழ்ச்சி பண்ணி இது பண்ணாங்களா என்னன்னு. என்ன பணம்? அவங்க பணம் 16 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இவங்க இருக்காங்கல்ல மேடம், அவங்க ஹஸ்பண்ட்க்கு காசு வந்து அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துருக்காங்க 16 லட்சம் ரூபாய். அது இவங்களுக்குள்ளே பங்கு போட்டுக்கிறதுக்காண்டி என்னை சூழ்ச்சி பண்ணி அந்த லட்சுமி அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சூழ்ச்சி காசு அண்ணன்ட்டு வந்து காசு வாங்குறதுக்காண்டி என்னை இப்படி தள்ளினாங்க. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஆள் கிட்ட கூட நான் போயிருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். என்னாச்சு? அப்படின்னா வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சிட்டேன் எங்கள் ஃபேமிலியால். என் ஃபேமிலினாக்கா எங்கள் அம்மாவோட ஃபேமிலியோட, அவங்களால தான் எனக்கு பிரச்சனையே. அப்படின்னா வந்து எங்கள் அண்ணங்கிட்ட பணம் கொடுத்தேன்.
அது பணத்தினால வந்து வீட்டில் கொஞ்சம் டார்ச்சல் ஓவராகி போச்சு. எவ்வளோ கொடுத்தீங்க? 16 லட்சம். எதுக்கு? அவர் கடத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்து உதவும். உங்களுக்கு எங்க இந்த 16 லட்சம்? சீட்டு பணம் போட்டிருந்தேன் என் பொண்ணு கல்யாணத்துக்காக. ம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டிருந்தாருன்னு அப்படி அப்படியே கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன் சீட்டு போட்ட இடத்துல. அது வந்து தருமபுரியில் சீட்டு போட்டிருந்தேன். ஒரு இடத்துல 10 லட்ச ரூபா சீட்டு ஒன்று, ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு ஒன்று. அதை எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டேன். அப்புறம் ஒரு 1 லட்ச ரூபா கையில் கொடுத்தேன். மொத்தம் 16 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருந்தேன். கல்யாணம் வச்சேன்னா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு என்ன பண்ணார், சரிப்பா நாங்கள் கல்யாணம் பண்ணு, நீ பத்திரிக்கை எடுத்து வந்து வைக்கும்போது அது 2 நாளைக்கு முன்னே உனக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் போகும்போது அவங்க அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி போய் கேட்டதுக்கு கொடுத்தவராச்சு வாங்கினதாச்சு, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க. அப்புறம் பிடிக்காதவங்க எல்லாம் பிடிச்சி எப்படியோ ஒன்று நல்லபடியாக கல்யாணத்தை முடித்தோம். அப்புறம் சின்ன அண்ணங்கிட்ட போய் ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கினோம். அதெல்லாம் போட்டு எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிச்சு, அங்கே கடன் வாங்கி எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், காலைல விழுந்து பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். கடைசி வரைக்கும் 1 ரூபா கொடுக்கல. அதனால் குடும்பத்தில் வந்து ஓவராக டார்ச்சல் ஓவராகி போச்சு. கடங்காரங்க தொல்லை தாங்க முடியல. அதனால் தலைமறைவாயிட்டேன் நான். போகிற இடத்துல வந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டேன். உங்களுக்கு என்ன வயசு? 43. உங்கள் பையனுக்கு என்ன வயசு? 27 வயசு, 25 வயசு. பெரிய பையனுக்கு? பெரிய பையனுக்கு 28 வயசு சொன்னார். 27 வயசு. 27. அப்போ உங்களுக்கு எப்படி 43? 16 வயசில் குழந்தை சின்ன பிறந்ததா? வயசுலேயே நான் கல்யாணம் பண்ணேன். 16 வயசில் குழந்தை பிறந்ததா? இல்லை 17 வயசில் நான் கல்யாணம் பண்ணிடுறேன். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணேன். அப்போ உங்கள் மனைவிக்கு என்ன வயசு? இப்போ அவங்களுக்கு வந்து 37, 36 ஆகுது. 36ன்னா 9 வயசில் குழந்தை பிறந்ததா? அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் 14 வயசு 15 வயசு தான். சரி, உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படிக்கலை, அந்த அளவுக்கு அனுபவம். இதுக்கு படிக்கலாம் வேண்டாம். இல்லை வயசு இது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சது கிடையாது. நானும் சொன்னது கிடையாது, எங்கள் ஒய்ஃபுக்கிட்டையும் நான் கேட்டது இல்லை. ஃபர்சானாட்ட வந்து கல்யாணம் ஆகலை சொல்லுங்களா? இல்லை அதெல்லாம் கல்யாணம் ஆனது சொல்லலை. இல்லை கல்யாணம் ஆனது சொல்லிட்டேன். எனக்கு பசங்க இருக்கிறதும் தெரியும், எல்லாமே தெரியும். எப்போ தெரியும்? பழகுன பிரகாரம் சொல்லணும். பழகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லி எப்போ மீட் பண்ணீங்க ஃபர்சானாவை? அப்படின்னா வந்து கோவளத்தில் நாங்கள் ரூம் போட்டு அவங்க தங்கியிருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட. நாங்கள் பக்கத்தில் போய் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அப்போ வந்து சும்மா பேச்சு பழக்கம்தான். அப்போல்லாம் எந்த தொடர்பு கிடையாது, எந்த இதுவும். என்ன பண்ணீங்க கோவளத்தில்? எதுவுமே பண்ணல, நாங்கள் வியாபாரத்துக்கு போயிருந்தோம். என்ன வியாபாரம்? நம்ம வந்து சித்த வைத்தியம் பண்ணுறவங்க, நாட்டு மருந்து வைக்கிறவங்க. அதனால் வந்து ரூம் போட்டுட்டாங்க. 2 நாள் இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் 1 வாரம் பொறுத்து மறுபடியும் வந்தேன். வந்தோடனே அவங்க வந்து கேரளா, அவங்க அந்த சைடு வந்தால் வியாபாரம் நடக்குமாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வேணால் வந்து பாருங்கள், தங்குறதுக்கு வேணால் வீடு கொடுக்குறேன், வேணால் தங்கி வியாபாரம் பண்ணி பாருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனேன். போய் 10 நாள் சுற்றினேன், வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு மறுபடியும் போயிட்டு இருந்தேன். என் கூட வியாபாரத்துக்கு வாமா, டெய்லி 300 ரூபா தரேன், நீ வந்து லேடிஸுங்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டும் போனோம். அதுலேருந்து அந்த பொண்ணோட கஷ்டத்தை சொல்லிச்சு. சரிம்மா, எனக்கும் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, உனக்கும் கஷ்டமாக இருக்குது, உனக்கு கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுறேம்மா. அது எப்படி மனைவி பசங்க இருக்கும்போது நீங்க அவரை கடைசியில காப்பாற்ற இருக்கிறத மனைவியும் பிள்ளைங்களையுமே காப்பாற்ற முடியல? தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோ சாதாரணமா போச்சு இல்ல? சூழ்நிலை அது மாதிரி. என்ன சூழ்நிலைன்னா இன்னொரு பொண்டாட்டி தேடிக்கணுமா? ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை அது மாதிரி. என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை? எந்த தப்பு? என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை? குடும்ப பிரச்சனைனா பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணு கேக்குதா உங்களுக்கு? பொண்ணு வயசுல இன்னொரு பொண்ணு கேக்குதா? தப்புதாம்மா. உங்க தங்கச்சி உங்களோட பேச்சுவார்த்தையில இருக்காங்களா? இல்லை, இப்போ என்கிட்ட போன கிடையாது. அப்படின்னா வந்து அது கூட வந்து அந்த பொண்ணு மேலேயே அந்த தப்பு. ஃபர்சானாட்ட உங்க தங்கச்சி பேசியிருக்காளே? அதான் பேசுது. அப்படின்னா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்னோட இதில் தான் அங்கே போயிட்டு போனேன் தவிர தங்கச்சி இது மேலே எந்த தப்பும் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, இந்த வருஷம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் வளர்த்த பொண்ணு அது. அதனால் வந்து என் தங்கச்சி ஹாஸ்டல் நடத்துது, உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு ஹாஸ்டலில் நம்ம வேலை செய்ய போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லுதே நான் தான். அதை எடுத்து போய் விட்டு தானே அப்பயும் என் தங்கச்சி துரோகம் பண்ணும்போது கொஞ்சம் கூட மனசு உறுத்தாது? ஊரு பூரா கடன் வாங்கி பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் நடுத்தருவில் விட்டுட்டு இப்படி இன்னொரு பொண்ணோட இருக்கும்போது மனசு உறுத்தாது? கஷ்டம், தப்பு தான். அது பொண்ணு வயசுல இருக்கிறது ஒரு பொண்ணை ஏமாத்தும் போது மனசு உறுத்தாது? மனசாட்சி இல்லையா? தப்பு தான் மேடம். அந்த பொண்ணை பார்த்தா உங்க பொண்ணு மாதிரி தெரியல? கையில எல்லாம் அடிய பாருங்க அந்த பொண்ணோடு. யார் அடிச்சாங்க கடைசியில் உங்களை?
யாரும் அடிச்சாங்க? அவங்க பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இந்த பாருங்க இப்படிலாம் அடிச்சு தலையை போட்டு அப்படியே இடிச்சுட்டா. எனக்கு ஒரு ஃபுல்லாக கேர் ஆயிடுச்சு. குழந்தை அம்மா எடுத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா அவனுக்கு அடி விழுந்திருக்கும். ஃபுல்லாக அப்படியே கேர் ஆயிடுச்சு. வயிற்றுல எட்டி உதச்சா, நெஞ்சில் எட்டி உதச்சா, மூச்செல்லாம் அப்படியே தகர்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாக மயக்கம் ஆயிடுச்சு. அவங்க வீட்லயா? அவங்க வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க, மகளிர் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படி இப்படின்ட்டு மிரட்டினாங்க, பயங்கரமாக மிரட்டினாங்க. நாஸ்தி பண்ணிடுவாங்க. இவரை அடிச்சாங்களா? இவர் எந்த வார்த்தையும் கேட்கல, அவங்க வீட்டில் ஒன்றுமே கேட்கல. போனாரு, அமைதியாக இருந்தாங்க. தலையிலலாம் அடிபட்டு இருக்கவருக்கு அது தெரியாது எனக்கு. அடிச்சாங்களா அவங்கள? யாரு? அவங்க எதுவுமே கேட்கல, வாய் மட்டும் அமைதியாக இருந்தாங்க வீட்டுக்கு வந்தப்போ. நீங்க கடன் தொல்லைக்காக தான் தலைமறைவானீங்க. அப்புறம் என் வைஃப் உங்ககிட்ட கோவப்படுறாங்க? இந்த மாதிரி கடங்காரன்ட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டு, நான் ஒரு பொம்பளை இந்த மாதிரி பண்ணுறியே நாயம்மா, ஏம்மா நான் என்னம்மா பண்ணுறது, நம்பி கொடுத்தேன், அவங்க கொடுக்கலன்னா நான் நீங்க என்ன விட்டுட்டு போனீங்கன்னா உங்க வைஃப் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண, நான் சம்பாதிச்சு போட்டதா உண்டு, அப்புறம் வேறு வழி. அவளுக்கு தலைமறைவானா உங்களை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க, இன்னொரு ஃபேமிலி செட் பண்ணிட்டீங்க. அந்த டைமில் யோசிக்கல. எப்படி யோசனை எல்லாம் போகும்? ஏன் அவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கால்ல, ஏன் பொண்ணு கிட்ட படுக்க வச்சுக்க வேண்டியதானே? பின்ன என்ன மேடம் அவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க? உனக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கு ஒண்ணுமே சொல்ல மேடம். எப்படி டார்ச்சர் பண்ணாங்க? கல்யாணம் பண்ணாம எதுக்கு அவரை கூட போன? அவர் தான் சொன்னாரு 3 மாசம் ஆகட்டும் நான் கல்யாணம் பண்ணி. கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி ஏன் தப்பு பண்ற? என்ன நான் தப்பு பண்ணல, நான் அவர் கூட சம்மதிச்சேனா என்னைக்கு கேட்டு பாருங்க, சம்மதிக்கவே இல்ல. எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாரு? அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டாரு. ஏன்னா அப்படியே ஃபுல்லா மூஞ்சில மேல போய். இந்த பக்கம் வந்து உட்காரு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு எதுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணீங்க? இப்படி அடிச்சிருக்கீங்கம்மா? நாங்க யாரும் அடிக்கல மேடம். அப்புறம் எங்க அம்மா முன்னாடி வச்சு அடிச்சாங்க. யார் அடிச்சாங்கன்னு எங்க அம்மாவை கேளுங்க. உன்னை யார் அடிச்சது? உங்க பொண்ணு. எதுக்கு அடிச்சா? எதுக்கு அடிச்சான்னு அவள் தான் கேட்கணும். இல்லைம்மா, ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சோம்மா, 2வது வர மரம் வந்துட்டாளா, இவ என்னை எதிர்த்து பேசுனால அவளால் தாங்க முடியல. நான் எதிர்த்து எதுவுமே பேசல மேடம், நான் அமைதியாக தான் இருந்தேன். எங்க அம்மாவும் பக்கத்துல இருந்தாங்க, எங்க அப்பாவும் பக்கத்துல இருந்தாங்க. எதுவுமே ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணாங்க. நான் தான் போய் கூட்டு வந்தேன் கன்னியாகுமரி கிட்ட போயிட்டு, குடும்பத்தோட போய் கார் வச்சு கார் இன்ஜின் செய்ய 50,000 ரூபாய் செலவு பண்ணி 10 பைசா வட்டிக்கு வாங்கி இவங்களை கண்டுபிடிச்சி இட்டுன்னு வந்தோம். இப்போ மன்னிச்சு ஒருனா என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நான் வீட்டுக்கு தான் போறேன் மேடம். நான் இவங்க பிரச்சனைக்கு இவங்க பிரச்சனைக்கே தலையிடணும்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன், நான் ஒழுங்கு மாதிரி இது விட்டுருங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பிடலாம். அப்போ கூட நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் இட்டு போய் விட்டு, ஏன்னா செருப்பு கழட்டி அடிக்க போயிட்டேன். மேடம் உனக்கு அவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கால்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்ச? அதுக்கப்புறம் கூட கூட்டு போய் விட்டுறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டார். கூட்டிட்டு எங்க போனாரு? எங்க போனாருன்னா கூட்டு போயிட்டு நேராக வந்து ஒரு ட்ரெயின் ஏற சொன்னார். நான் சொன்னேன் எங்கள் அம்மாவில் ஆவடியில் தான் இருக்காங்க. ஆவடியில் இருக்காங்களா, அவங்க நாகர்கோவிலில் வீடு இருக்குது, அதனால நாகர்கோவிலில் இருக்காங்களா ஆவடியில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போகிறேன்னு கம்பல் பண்ணேன். இவரு நீ என் கூட வா, நான் உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குறேன் சொன்னார். நம்பி போனேன். என்ன செஞ்சான்னு கேளுங்க. என்ன செஞ்சாரு? நம்பி போனேன். கூட்டு போய் அந்த இடத்துல வச்சு 2 நாள் மறுநாளே அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. மறுநாளே அனுப்புறேன்னு சொன்னவரை அனுப்பல. நீ போக வேண்டியதானே ட்ரெயின்? நான் போனேன். என்கிட்ட ₹1 இல்லை மேடம். என்கிட்ட இவங்க கொடுத்து அனுப்பிச்சது 4000 ரூபாய். 4000 ரூபாயில 600 ரூபாய் செல்லு, 1000 ரூபாய் செலவாயிடுச்சு. பஸ்ஸுக்கு இதுக்குன்னு 1500 ரூபாய் செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் மீதி காசு இவங்க பிடிங்கிட்டாங்க, என்கிட்ட தரல. இவங்க தங்கச்சி இவங்களும் பிடிங்கிட்டாங்க, என்கிட்ட தரல. சரிங்க மேம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பொண்ணு தப்பு பண்ணுது, சரி மன்னிப்போ மறவோ ஒரு வாட்டி பண்ணணும்ல. நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து காசு நாங்கள் கொடுத்து இருமா காசு கொடுத்து நீ உங்க அப்பா அம்மாட்ட போன்றேன். உன்னுடைய ரெண்டு பேரும் இருந்தது என் தங்கச்சி பாத்துட்டா மேடம். ஒரே ரூம்ல 2 பேரும் கூட எந்த ஒரு வார்த்தை பேசல மேடம். நீ போய்டுமா, ஒரு நிமிஷம் இருங்க. நீ போய்டுமா. நான் குழந்தைய வச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் தப்பு பண்ணிட்டல, குழந்தைய வச்சிட்டு நான் இருந்தேன். ஏன்னா அந்த குழந்தை முழிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, நான் தப்பு பண்ணேன், என் குழந்தை மேல அடிச்சு நான் சத்தியம் பண்ணல. ஏன்னா நான் இருந்தேன் ரூம்ல இருந்தாங்கன்னா தப்பு பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எதுவுமே இல்ல, என் குழந்தையோட நான் இருந்தேன் தவிர தப்பு பண்ணல. 2 பேர் ஒரே ரூம்ல 2 பேர் இருந்தோனே எனக்கு தெரியுமா மேடம். 2 பேர் ஒரே ரூம்ல எங்க நாங்க கன்னியாகுமரியில புடிச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா? அப்ப மேடம் ஆதாரம் இது காட்டுங்க கேளுங்க மேடம். வீடியோவோட இருக்குது மேடம் எங்க கிட்ட.
இங்க கேளுங்க மேடம், எங்க பொண்ணு பாத்துட்டா. பாத்துட்டு குடிச்சாங்க. அவங்க சொல்றது இதுதான் மேடம். வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நீங்க எல்லாம் சொல்லிட்டமா, நீ ரொம்ப கரெக்ட். அவங்க இருக்கிறது நீ சொல்லிட்ட. சரி, பால் அடிச்சேன் பண்ணேன், ஆனா மறுபடியும் அவரோட தான் போவேன். மறுபடியும் நான் அவரோட போலையே. நான் அவரோட போனேன். நான் வந்தேன்னு கேளுங்க. நேரம் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் இவங்க ஒரு நிமிஷம் குடுக்கல மேடம். அவங்க அப்பா ஃபோன் நம்பர் கொடுக்கவே இல்ல. தெரியக்கூடாது. ஏன்னா ஹாஸ்டல்ல அவங்க இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹாஸ்டல்ல நான் போய் இல்ல, அவங்க அப்பா அம்மா வர வச்சு இவள நாங்க கை பிடிச்சு கொடுத்து அனுப்பிச்சிருப்போம் மேடம். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டு ஏமா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி புடிச்சு உன்னை நல்ல வார்த்தை சொல்லி காசு கொடுத்து அனுப்பிச்சா நீ உங்க அப்பா அம்மாட்ட போக நான் எங்க வேண்டியதானே? அப்பா அம்மாட்ட போலாம் தான் மேடம். இவங்க கிட்ட நான் பேர்ல மிஸ்டேக், உன் பேர்ல மிஸ்டேக் இருக்குமா? ஏன் நான் சொல்லிட்டேன் மேடம். நான் வீட்டுக்கு போறேன். நான் சொல்லிட்டேன் அவர் கூட குடும்பம் நடத்துறது. அவர் கூட நான் என்னதுக்கு போனேன்? அவர் கூட நான் என்னதுக்கு போனேன்னு கேளுங்க. அவர் கூட நான் வந்தேன்னு கேளுங்க. எதுக்கு போனோம்? நான் அவர் கூட வந்தேன். எப்படி கன்னியாகுமரிக்கு திருப்பி காசு கொடுக்கல, என்ன கூட்டி போய் விட்டாரு. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்ப கூட அது நான் வீட்டுக்கு போறேன். அப்ப கூட அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னு கேளுங்க. புடிச்சிட்டு வரும்போது கூட பசங்க முன்னால தேவையாது. எங்க பொண்ணு அப்படி அழுகுறா மேடம். சின்ன பொண்ணு இவரை மூஞ்ச பார்க்க மாட்டேன்ற. ஃபர்ஸ்ட் வான் பண்ணி உன்னை நல்லபடியா நான் சொல்லி ஒரே ரூம்ல பெத்தவனையும் அடுத்த பொண்ணையும் பார்த்தா அந்த பொண்ணு உயிரோடு இருக்குமா? சொல்லுங்க மேடம். இவ்வளோ பேசுறாளே இவ வயசு இருந்தா என் பிள்ளைங்க சொல்லணுமா? சொல்லுங்க. இந்த பொண்ணை பார்த்தா தன்னோட பொண்ணோட ஞாபகம் வர வேண்டாம். மீண்டும் மீண்டும் நீ ஏன் கூப்பிட்டா போற? கால்ல வீராரு கையில வீராரு, நீ அந்த தப்பு செய்யற. என்ன பண்ணுவ? என் நம்பர் இல்லையா? இவன் நம்பர் இல்லையா? இவன் நம்பர் இல்லையா? இல்ல, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என் போன் எங்க இருக்கு? என் போன் ஒரு வீட்டுக்கு நிமிஷம் பார்த்தா போயிட்டு சரி, ஃபோன் நான் பண்ணி வீட்டுக்கு சொல்லி போனே அனுப்புறேன். ஃபோன் பண்ணி காசு கொடுத்து என் நம்பர், என் நம்பர், இவன் நம்பர், நம்ம இவங்க நம்பர். சேர்ந்து பிளான் பண்ணது மேடம். இவங்க செல் தங்கச்சி ஆன் பண்ணி எவ்வளவு நேரம் என் ஆகும்? செல் இல்ல. என் செல் இல்ல. இத்தனைக்கும் புது செல் வாங்கி கொடுத்து நான் தான் மேடம் பஸ் எடுத்துட்டு வரேன். மேடம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் எடுத்துட்டு வந்தேன் மேடம். சிம்மு உடச்சி போடுறது நான் தாங்க. அவன் செஞ்சது தப்பு தான். இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? எப்படிங்க தெரியாத ஒரு ஆளு வீட்டுக்குள்ள ஏத்துனீங்க? வீட்டுக்குள்ள சேர்க்கல மேடம். பேசாம இரு. நீ சும்மா இரு. வாயை மூடு. நீ சும்மா இருக்கணும். இத்தனை பிரச்சனை உருவாக்கிட்டு நான் முதல்ல வீட்டுக்குள்ள சேர்க்கல, சொல்லிக்கிறேன். செருப்பால பார்க்கறேன். அடிச்சேன். ஏமா வீட்டுக்குள்ள ஒரு அந்நிய புருஷனை சேர்த்தீங்க? இவர் நல்ல ஒரு மாதிரி நடிச்சாருங்க. எதுக்குங்க அப்படி ஒருத்தர் வீட்டுக்குள்ள? இல்ல இவர் வியாபாரம் பண்றாரு. நம்ம வியாபாரம் பண்றோமே. இவரும் வியாபாரம். ஏன்னா வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க. ஊரு பேரு தெரியாத ஒரு ஆளு எங்க வீட்டுக்குள்ள நானும் பலமுறை சேர்க்கறீங்க? கேட்கேன். என்னன்னா நீங்க இதை தப்பு பண்ணதில்ல. இல்லக்கா உங்களை அக்காவாட்ட நினைக்கேன். நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அதான் அக்கா நினைச்சிட்டாரு. அக்கா மாதிரி நினைச்சிட்டாரு. யாரு என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள சேர்க்கறது எவ்வளவு பெரிய தப்பு. உண்மைதான். அது உண்மைன்னு எனக்கு நிரூபிச்சாரு. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியணும்ல. இல்ல நான் சொல்லிட்டேன். அப்படி நல்ல ஒரு மாதிரி நடிச்சாரு. கிளம்பு வீட்டுக்கு. பேக்ரவுண்ட்ல அது கொஞ்சம் சொல்றாரு. தப்பே இல்ல. இந்த பொண்ணுக்கு எங்க புத்தி போச்சு? இந்த பெத்தவங்க மேல தப்பே இல்ல. அந்த பொண்ணுக்கு எங்க போச்சு? என்ன புத்தி? அதான் இல்ல கேள்வி. யாரு தம்பி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணோட நிலைமை தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போல இருந்து ரொம்ப ரொம்ப மனநிலை அவளுக்கு ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. இந்த மாதிரி என்ன ஆகும்னா, எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிட்டு, சின்ன பொண்ணு தானே அவ, பிரேக் ஆயிட்டு தனியே இருக்கும்போது யாராவது அன்பு காட்டினா சீக்கிரமா விழுந்துடுவாங்க, சாஞ்சிடுவாங்க. அத அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அது கூட வயசுட்டு சொல்லிங்களா மேடம்? இல்லம்மா, நான் சொல்றது கேளப்பா. நான் படிச்சவங்க, நம்ம உட்கார்ந்து பேசுறோம், நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வயசு இருக்கு. அது சின்ன பொண்ணு தானே. சரிங்க, உன் வயசுதான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. தப்புனா நம்ம மன்னிச்சு இருப்பா. விட்டோம். மறுபடியும் பண்ணலாமா? நான் சொல்றது கேட்டுப்பா. அவ சூழ்நிலைய போய் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல, அப்பா இப்படி இருக்காரு பாரு, உடம்பு சரியில்லாதவங்க, சோ யாரோ ஒருத்தர் நமக்கு தாங்கலா இருப்பாங்கன்னு விழுந்துட்டா. அவ யோசிக்கல. அவருக்கு பின்னாடி யாரா இருக்காங்கன்னு தெரியாது. எதுக்கு பெண்கள் தைரியமா இருக்கணும் சொல்றது? அடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அறிவு இருக்கணும். உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். தாலி கட்டி குடும்பம் பண்ண போறதுவங்க எதுக்கு அவசரப்பட்டு உங்க கூட தப்பான உறவு வச்சுக்கணும்? ஹலோ மிஸ்டர் முருகன், இது எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க? உங்க சுயநலம். பசங்களை விட்டாச்சு, பொண்டாட்டிய விட்டாச்சு, எவ்வளவு பெரிய புள்ளிங்கம்மா. அவங்களை எல்லாம் விட்டுட்டு நடுத்தருவில கடன்காரனோட தொல்லையில விட்டுட்டு இவர் மட்டும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டாரு. இல்ல கைத்துல வந்து தாலி கூட இல்ல. நீ அங்க தாலி கூட வச்சு என் பசங்க சாப்பாட்டுக்கு போட்ட மேடம். வெறும் கவரா தான் இருக்கிற மேடம். எல்லாத்தையும் இழந்துட்டேன். உனக்கு என்ன 3 வேளை நம்ம சாப்பிட்டா பொறுமா? நம்ம பிள்ளைங்க சாப்பிடணுமே, பொண்ணுங்க சாப்பிடணுமே நீ நினைக்கிறோம். நான் சாப்பிட வேணாம், என் பொண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நான். எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் பண்ண? எப்படிமா அவர் இவ்வளவு நாள் இப்படி இருக்கலையா? இந்த கடன் பிரச்சனை இல்ல. இந்த கடன் பிரச்சனை எங்க நாத்தனார் கொஞ்சம் பேன் மாத்தி இப்ப சொன்னீங்க பத்தியா, இந்த காசு கேட்க வரதுனால இவரை பேனை மாத்தி விட்டு அங்க வரமாட்டாருல்ல, இட்டுக்குது வைஃபாடா அப்படின்னு எங்களை இப்படி பிரிச்சு விட்டுட்டாங்க. பிரிச்சு விட்டேன்.
எங்கள் வாழ்க்கையே போச்சு. ஆரம்ப காலத்துலேருந்தே எங்கள் அம்மானா அவங்க குடும்பத்துக்கு பிடிக்காது மேடம். எங்கள் அம்மா தான் தனியாக குடும்பத்துனா முதல்ல இந்த அளவுக்கு ஒரு அவர் உங்க மனுஷனா கூட ஆக்குனாங்க. நல்லபடியா இருந்தா சண்டை போடுவாருன்னு பிரிச்சு கொடுத்த காசை கேட்க வரும் அதான், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதான் 20 மேடம். லட்ச ரூபா எல்லாருக்கும் காசை அவங்க சுயநலம். அவங்கள சுயநலம். முருகன், இப்ப எப்படி 20 லட்சம் வந்து பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. ஆனா நீங்க கோழைத்தனம் காமிச்சீங்க பாருங்க, இதை விட கேவலமான விஷயம் இல்ல. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும்னு எல்லா அப்பாவும் நினைப்பாங்க. பசங்க ராசா மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வா தம்பி வா நம்ம சம்பாதிச்செல்லாம் சரி பண்றோம்னு அப்பா சொல்லியிருந்தா அதே போறோம்னு சொல்றாங்க. பாண்டியில் என் பொண்ணு பிரசத்துக்கு 1 மாசமா இருந்தேன் மேடம். ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்க்கல மேடம். பிறந்தப்ப வந்து யாரோ மாரி இப்படி எட்டி பார்த்துட்டு அப்படியே மனசார போறோம். அப்படியே கூலி குறுங்கி என் பொண்ணு ஏன்னா உட்கார. அவருக்கு குற்ற உணர்ச்சி. என் பொண்ணு அப்படியே கூலி குறுங்கி உட்கார, இவர் அப்பாவாமா அப்படின்னு என்ன கேட்கல. இல்ல இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்றேன். இப்போ திட்டுறதெல்லாம் திட்டிட்டோம். ஏன்னா உங்களை மாதிரி எனக்கும் கோபம் வந்தது. ஏன்னா அவர் பண்ணது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. உங்களுக்கும் துரோகம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து நீங்க ஒரு விஷயம் பண்றீங்களா? நீங்க 3 பேர் இந்த பக்கம் வாங்க, நீங்க 2 பேர் இந்த பக்கம் வாங்க. முருகன் கொஞ்சம் தள்ளி வாங்க, தள்ளி வாங்க. கூச்சமா இருக்குல்ல? இல்லை வரமாட்டாங்க மேடம். தள்ளி வாங்க சொன்னேன்னா. சரியா உட்காருங்க, குடும்பத்தோட உட்காருங்க. குடும்பத்தோட உட்கார்ந்து குடும்பத்தை பாருங்க. உட்கார மாட்டேன். நீங்க பக்கத்துல உட்காருங்க. ஆமா, பசங்க எடுத்து பசங்க முன்னாடி இன்னொருத்தர் கூட போய் உட்காருவீங்க, பொண்டாட்டி கூட உட்கார மாட்டீங்க. ஹலோ ஹலோ லக்ஷ்மி, சொல்லுங்க. இப்போ உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணி இருக்காங்க, வயசு வந்த பசங்க இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பான உறவு வச்சுக்கிறதுக்கு நீங்க ஏன் உதவி பண்ணீங்க? நான் தப்பான உறவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பண்ணலைங்க மேடம். நான் வந்து இப்படி எங்க பொண்ணு அங்க படிக்கிறாங்க சென்னையில. நான் எங்க பொண்ணு சென்னையில படிக்கிறதுனால சரி எங்க பொண்ணு கூடயே நானும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போனேங்க. நான் போனதுமே எங்க அண்ணாவோட தொழில் வந்து நாட்டு மருந்து விற்கிறவருங்க. அதனால லேடிஸ் வச்சுதான் அவங்க நாட்டு மருந்து வந்து விற்கிறது. நேரா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அண்ணா வந்து என்னை கேட்டாங்க, அம்மா நீ எங்க இருக்கிறம்மா அப்படின்னாரு. நான் இங்க சென்னையில் தானா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுமே அண்ணா இருந்துகிட்டு இவனை பாக்கணுமா அப்படின்னாரு. அண்ணனுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ரோட்ல நின்னுங்க. ரோட்ல நின்னதும் அண்ணா வந்தாரு. வந்ததும் வாங்கினா வீட்டுக்கு அப்படின்னு வந்ததும் ஒரு பொண்ணு வந்து அண்ணன் கூடவே வந்தது. இது யாருன்னா அப்படின்னு கேட்டேன். என் கூட வேலை செய்யறவங்கம்மா, கேஸ் பிடிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி வாங்கினா அப்படின்னு சரி தண்ணி குடிங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். வேணாம்மா தண்ணி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. சரி தண்ணி வேண்டான்னு சொன்னாக்கா சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு. இல்லம்மா சாப்பிடல, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேம்மான்னாரு. ஏன்னா இருனா சாப்பாடு தான் இருக்குல்லண்ணா அப்படின்னு. இல்லைங்க நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சாப்பாடு வாங்க போயிட்டாரு. சாப்பாடு வாங்க நீ என்னம்மா செய்யற அப்படின்னு. இப்படி நாங்க வீட்டுல தாங்க இருக்கோம். வந்து எனக்கு நான் இப்படி லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் நான் வளர்ந்தது எல்லாமே. இப்போ எனக்கும் 10 ரூபா வேண்டும், எனக்கு யாரை கேட்கறதுன்னு. ஏமா உங்க அம்மா உங்க அப்பா எல்லாரும் இருக்காங்களா, நீங்க என்ன ஊருமான்னு கேட்டேன். நான் வந்து ஆவடிங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அண்ணன் இருக்கான், உனக்குன்னு ஒரு தொழில் இருக்கணுமா அப்படின்னு. ஆமாங்க, அதுக்குதான் உங்க அண்ணனை வந்து நான் வியாபாரத்துக்கு வரேன்னு கேட்டேன். எங்க அண்ணனை உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல உங்க அண்ணனும் உங்க அண்ணன் பையன் எல்லாருமே வந்து இப்படி தொழில் பண்றது எங்க வீட்டாண்டுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப உங்க அண்ணன் எனக்கு பழக்கம், அதனால உங்க அண்ணன் கிட்ட நான் கேட்டேன் தொழில் பண்றதுக்கு. நானும் கேஸ் பிடிக்க வரேன்னு கேட்டேன். நான் நர்சிங் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேங்க. சரி பிடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. இதுதான் உண்மை தந்தது. இந்த பொண்ணு ஒரு நிமிஷம், இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நீங்க தான் சொன்னீங்களா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன், எங்க அண்ணன் கூட இருந்துக்கோ நீங்க தான் அப்படி நான் சொல்லி இருந்தா அந்த பொண்ணுடைய போன் நம்பர் வந்து எனக்கு அவங்க தம்பிக்கு போன். ஒரு நிமிஷமா, ஒரே நிமிஷம், இப்ப கிளியர் பண்ணுவோம் மேடம். சொல்லுங்க மேடம். பேசு. ஹலோ சொல்லுமா. லட்சுமி அக்கா, நீங்க என்னன்னு சொன்னீங்க போன்ல? செருப்பாலே அடிப்பேன் என்னைய வந்து. இல்ல ஒரு நிமிஷம் வாய் மூடுங்க, வாய் மூடுங்க. எங்க அப்பா இருக்காரு சாட்சிக்கு, எங்க அப்பா கூட தான் இருக்காரு. இதுக்கு மேல மரியாதை கேட்டோம் சொல்லிட்டேன். எங்க அப்பா கூட தான் இருக்காரு. உங்க அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்ன சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க லட்சுமி, ஒரு நிமிஷம் லட்சுமி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். உங்க அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்ன சொன்னீங்களா? எங்க அண்ணனுக்கு 4 பசங்க இருக்கிறாங்க. நான் சொல்லல. எப்ப சொன்னீங்க? எப்ப சொன்னீங்க? ரெண்டாவது வந்தப்போ சொன்னீங்க சரிங்களா? நீ யாருன்னு கேட்ட. ஒரு நிமிஷம் இருங்க, நான் யாருன்னு எப்ப கேட்டீங்க? ஒரு நிமிஷம் முருகன், யாரு போய் சொல்றாங்க, தங்கச்சி அந்த பொண்ணா? அது மட்டும் சொல்லுங்க. யார் போய் சொல்றாங்க? யாரு இருப்பா,
யார போய் சொல்றாங்க? உண்மை இப்போ அது உண்மையை பேசுங்க. உங்க தங்கச்சி உங்களுக்கு உதவி பண்ணாங்களா இல்ல இந்த பொண்ணு உங்க தங்கச்சி மேல பழி போடுறாளா? அப்படின்னா வந்து நான் எட்டுமே விட்டதுன்னா உண்மை. அதெல்லாம் எனக்கு தெரியும். அத ஃபர்ஸ்டே நான் தங்கச்சி உங்களுக்கு உதவி பண்ணாங்களா இல்ல இந்த பொண்ணு போய் சொல்லுதா? இந்த பொண்ணு வரும்போது கூட அன்னைக்கு பாப்பா கிட்ட என்ன சொல்லி என்கிட்ட என்ன சொல்லுன்னா, அண்ணா இந்த மாதிரி போயிடாதுண்ணா அந்த பொண்ணை கூட்டுக்குன்னு போனேனாக்கா உனக்கு என்னைக்கு இருந்தாலும் உன் பிள்ளைங்க அடிச்சு அப்ப உங்க சாவடிச்சிருவாங்க. தங்கச்சி சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட்லாம் பண்ணல. உங்க தங்கச்சி அவங்கள்ட்ட ஆனா சொல்லிட்டாங்க 4 பசங்க இருக்கு. ரெண்டாவது இட்டு போகும்போது நான் இருங்க, வீட்டுக்கு போனேன். 4 பசங்க இருக்குன்னு உங்க தங்கச்சி சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க அவள்கிட்ட. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நான். ஃபர்ஸ்ட் எப்போ? சொல்லல. ஃபர்ஸ்ட் சரி, சொல்லல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டு போனீங்கல்ல, ஆமா. ஏதோ ஒரு ஊருக்கு கொண்டு போனீங்கல்ல, அப்போ உங்க தங்கச்சி தான் அனுப்பிச்சு விட்டாளா? இல்ல இல்ல. இல்ல, நீங்க தான் அதெல்லாம் கூட்டிட்டு வந்து நான் கூட்டு போகும்போது சொல்லிட்டு தான் இட்டு போனோம். அவங்க தங்கச்சி என்ன ஹாஸ்டல் சொல்லிருப்பாங்க? இருக்கும்போது நான் இந்த மாதிரி லைனுக்கு இட்டு போறேம்மா அப்படி வந்து அவங்க தங்கச்சி உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? சரி இட்டு போனா வியாபாரம் தானே போனா அப்படின்னுச்சு. இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாதுன்னு உங்க தங்கச்சி சொல்ல என்கிட்ட சொன்னான். சொன்னாங்கல்ல, அப்ப இவதான் போய் சொல்றா. இல்ல, இல்ல. எனக்கு தெரியாது. இவங்க இவங்க 2 பேரும் நாங்க தனியா பேசியிருந்தாங்க நாங்க மேடம். எனக்கு பேசுறது தெரியாது. அந்த பொண்ணுக்கு இவங்க தெரியாது. பேசுறது தெலுங்குல பேசுறாங்க. இவங்க இல்ல, தமிழ்ல இப்ப இன்னொரு போய் இல்ல இல்ல. தெலுங்கு மேடம். அவங்க அந்த தெலுங்கு மொழி அந்த தெலுங்கு. பொண்ணு பேசுறது வந்து அந்த தெலுங்கு பொண்ணுக்கு அவங்க தெரியாது. பேசுறதே தெலுங்கு. லக்ஷ்மி ரொம்ப நன்றிமா. இப்போ என்னன்னா இந்த பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, எப்படியாவது அவர் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டா, அது உண்மை. உங்களுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை அவளுக்கு தெரியும், அத ஒரு எக்ஸ்கியூஸா பிடிச்சுக்கிறா. தெரியாது மேடம். நல்லா தெரியும் அவளுக்கு, அது ஒரு அவங்களுக்குள்ள இருக்க எக்ஸ்கியூஸா பிரச்சனை பிடிச்சுக்கிறா. சொல்ல. இப்ப இன்னொன்னு என்னன்னா, உங்க நாத்தனார் கூட ஒரு சின்ன சுயநலம் அவங்களுக்கு இருந்திருக்கு, உங்க மேல இருக்கிறது கோவத்தினால சொல்லாம விட்டுட்டாங்க. இப்ப மொத்தம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு வேண்டாம் மேடம். ஏன்னா இவ்வளவு பெரிய பசங்க இருக்காங்க. எனக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் நான் எங்க அப்பா அம்மா நீ வேணாம் சொன்னாலும் உனக்கு கிடைக்க போறது இல்ல, அது வேற விஷயம். தேவையில்ல எனக்கு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நீ எப்படி உன் வாழ்க்கைய பாத்துக்க போற இனிமே? அப்பா சொன்ன மாதிரி ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தேன். ஹாஸ்டல்ல வந்து யாரு இல்லாதவங்கள தான் ஹாஸ்டல்ல சேர்த்துப்பாங்க. ஹாஸ்டல்ல எத்தனை பேரை சேர்த்துப்பாங்க? ஹாஸ்டல்ல வேற எதுலனாலும் நீங்க எங்கேயும் சேர்க்க முடியாதுங்க. நீங்க பெத்தவங்க இருக்கீங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, இருக்கிறேன். ஒழுக்கமா வீட்டுல இருந்த உதவி பண்ணட்டும். இருக்கட்டு சரி. இனிமேல் இவளுக்கு இந்த போன் வரக்கூடாது நான் சொல்லிட்டேன். அவங்க ஏதாவது வீட்டு side ல தெரியாதனமா இருந்து இப்ப பிரச்சனை நான் நல்லா வரும். பாதிச்சுட்டு இருக்கேன். இருங்க இருங்க, அந்த அம்மா பேசட்டும். இருங்க. நல்லா பாதிச்சுட்டு இருக்கேன். நீங்க செய்த தவறுலாம் மறைக்குது, அது உண்மை சத்தியம் தெரியுது எல்லாமே. நான் எப்படி இட்டுன்னு பண்ண அப்படி இட்டுன்னு பண்ணா நாங்க இருக்கல, எங்களுக்கு பழக்கம் இல்ல. நீங்க எப்படி இட்டுன்னு போவியா? கேட்கணும் எவ்வளவு கேட்கலாம், தாங்க முடியல எங்களால. எங்க செல்லமா வளர்த்தணும். இவ்வளவு வந்து எங்க வீட்டுல இருந்து எல்லாம் பண்ணலாம் எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல வந்து கேட்க கூடாதா? நான் கன்னியாகுமரி இட்டுன்னு போறேன், அவ பக்கா ஃப்ராடாட்டோட ஹாஸ்டல்னு சொன்னேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. அங்க எவ்வளவு டென்ஷன், நான்லாம் போய் தேர்ல கஷ்டப்பட்டு இருந்த 10 ரூபாய் பிள்ளைல வளர்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு ரோட்ல இருந்து போய் சேர்ந்து மண்ணால பிள்ளை வளர்த்து. இப்ப கைய பிடிச்சுக்கிறல்ல, யோசிச்சிருக்கணும் அப்பா அம்மாவை பத்தி. அதான் சொன்னேன். அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது எதுவா இருந்தாலும் சொல்லுமா நான் நிக்கிறேம்மா ஆன்றேன். வீட்ல இருந்து வரட்டேன். நல்ல தைரியமா இருந்தேன். இப்போ நீங்க இந்த புள்ளைய கூட்டிட்டு போங்க, ஒழுக்கமாயிரு. உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல, இருந்தா மருந்து சாப்பிடு. நீதான் சம்பாதிச்ச உங்க அப்பா அம்மா பாத்துக்கிடம்மா. எனக்கு இனிமேல் எந்த போனுமோ எந்த காய்ச்சலுமோ வரக்கூடாது. அவங்க வீட்டு சைடுல இருந்து இல்ல டார்ச்சர் போன் பண்ண பண்ணக்கூடாது. மாட்டேன். சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமாயிரு, புரியுதா? அந்த புள்ளைய மூஞ்ச கொஞ்சம் ஒழுக்கமாயிரு. சரி, தைரியமா இருங்க, நீங்க கிளம்புங்க. கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. மனசுல வச்சுக்காதீங்க, குத்தி காமிக்காதீங்க. நீங்க வருத்தப்படுறீங்களா நீங்க பண்ண தப்புக்கு? ஒன்றும் தப்பு இல்லை. வருத்தப்படுறீங்களா? பசங்களோட போயிருப்பீங்களா? இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன். நிச்சயமா உங்க மனைவியோட போயிருப்பீங்களா? சரி. இன்னும் அதை பத்தி பேசாதீங்க. நடந்து போன விஷயங்களை பத்தி பேசவே பேசாதீங்க, சரிங்களா? சரி. கூட்டிட்டு போறீங்களா? வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.